குற்றால சபாபதி தேசிகர், நிர்வாகி, அறங்காவலர், ஸ்ரீ அரவிந்த அன்னை ட்ரஸ்ட், மதுரை வாழ்த்துரை அனுப்பியிருக்கிறார். அதை வாசிக்க திருமதி பரிமளா பார்த்திபன் அவர்களை அழைக்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. அனைவருக்கும் அன்பான நல் வணக்கங்கள். அன்புடன் அனுப்பிய மடல் கண்டவுடன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி மிகச் சிறப்பாக எழுதுவதுடன் சாவித்ரி காவியத்திலுள்ள நயங்கள் குறைவுபடாமலும் எழுதுவதில் வல்லவர். தாங்கள் அன்பு என்ற அங்குசத்தால் அனைவரையும் ஆட்சி செய்பவர். இதயத்தை கொள்ளை கொள்ளும் இமயமலை சாரலில் இனிய குரலில் உயர் காவியத்தின் உயிர் துடிப்பை தனக்கே உரிய தனி பாணியில் எடுத்துரைப்பவர். பல ஆண்டுகளாக உங்கள் சொல்வளத்தில் பஞ்சமில்லை. பழச்சாராய் சொல் இனிக்கும். அன்னை மீராவின் ஆன்மீக தோட்டத்தில் பூத்திட்ட முல்லை. இவரின் பேச்சு, எழுத்து ஆகியவை கைவிளக்காய், ஒளி விளக்காய், ஒளியூட்டும் என்பதில் ஐயமில்லை. இவரின் புத்தகங்களை வாசிப்பதே ஒரு ஞான வேள்வி. போற்றுதற்குரிய தெய்வீக பணிகள் மேலும் உயர வளர ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையை ஒரு மனதுடன் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உன்னதமான மாற்றங்களை கொண்டு வர இருக்கும் ஆசிரியர்களே, புவிக்கான புதிய வரலாற்றை எழுத இருக்கும் ஆசிரியர்களே, இறை அன்னையின் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கான பணி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் 4 பக்கம் 99. இந்த உயர்ந்த இன்று கொடுக்கப்பட்டுள்ள அருள்மொழிகள் இன்றைக்கு பொருத்தமான மந்திர திறவுகோளாக அமைந்துள்ளது. இந்த உயர்ந்த உன்னதமான மாற்றங்களை துரிதமாக செயல்படுத்தும் மாணாக்கர்களாக நாம் இருப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்தில் பணியாற்றி வரும் திருமதி மந்திரவல்லி அவர்கள் வாழ்த்துரை வழங்கியுள்ளார். வாழ்த்துரையை வாசிக்க திருமதி கிருஷ்ணவேணி அவர்களை அழைக்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாயா. குட் ஈவினிங் ஆல். இது எழுதி கொடுத்தது மந்திரவல்லியம்மா. நான் அவங்களுக்கு படிக்கிறேன். சாவித்திரியிலேருந்து 482 பேஜ் நம்பரில் ஒரு லைன். ஆல் த வேர்ல்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இன் மேன் ஆர் வெயிட்டிங் ஆஸ் த ட்ரீ வெயிட்டிங் இன்டு சீட்ஸ். இதை மந்திர திறவுகோல் பாகம் 5ல் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கம் 208 மரமானது விதைக்குள் இருந்து வெளிப்பட காத்திருப்பது போன்று என தொடங்கியிருப்பார்கள் அம்மா. எப்படி இந்த மரம் விதைக்குள் காத்திருப்பது உண்மையோ அதே போன்று ஜீவாத்மக்களான நம்முடைய மனமும் ஆனந்தி அம்மாவின் கோல்டன் சர்க்கிள் ஆகிய அருள் மழையில் ஊறிய மண்ணின் தெய்வீக சக்தியை அகத்தில் முகந்து அன்னையை நோக்கி வளர காத்திருக்கிறது என்பதும் உண்மை என்று எனது சிற்றறிவுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஒரு ஜீவாத்மா அகந்தையில் இருந்து விடுபட்டு இறையுணர்வு பெறும்போது அந்த ஒரு ஆத்மா மூலம் அநேக ஜீவர்கள் திருவுருமாற்றம் பெறுவார்கள் என்று லைஃப் டிவைனில் விளக்கம் தந்துள்ளீர்கள். பொன்மய வட்டத்தில், அதாவது கோல்டன் சர்க்கிள் இணைந்திருக்கும் அன்னையின் நண்பர்களும் இறை உணர்வு பெற்ற ஆனந்தி அம்மாவின் அருளால் திருவுருமாற்றம் அடைந்து அன்னையுடன் இணைவோம் என்று இந்த தருணத்தில் உறுதி கூற விழைகிறேன். தாங்கள் வழிகாட்டிய அன்னையின் பாதையில் வெற்றி நடை போட்டு முன்னேறி செல்வோம். அதுதானே அன்னை வகுத்த வாழ்வு. அந்த வாழ்வு வாழத்தானே வந்திருக்கிறோம். ஆன்மாவில் வாழ்வோம், ஆன்மாவில் வளர்வோம், ஆன்மாவில் இணைவோம். ஆன்மாவில் வாழ்வோம், ஆன்மாவில் வளர்வோம், ஆன்மாவில் இணைவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. அன்னை அன்பர் திருமதி சுப்புரத்தினம் அவர்களை வாழ்த்துரை வழங்கான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆனந்தி அம்மா அவர்களிடமிருந்து தெய்வீக ஒளியை பெற்று தெய்வீக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அத்தையாகிய சந்திரா அம்மா அவர்கள் டிவைன் வேர்ல்டு என்ற வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பித்து எங்களையெல்லாம் அதில் இணைத்து தினமும் அன்றாட பயிற்சிகள், தியான பயிற்சிகளை உள்முகமாக செய்ய வைத்து பகவான் அரவிந்தரின் சாவித்ரி காவியத்திலிருந்து மந்திர வரிகளையும்
மந்திர திறவுகோல் நூல்களிலிருந்து ஒவ்வொரு பகுதியையும் தினமும் குழுவில் பதிய வைத்து எங்கள் உள்ளத்திலும் தெய்வீக ஒளி ஏற்றி வருகிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்து அழகாக வழிநடத்தி செல்லும் குரு ஆனந்தி அம்மா அவர்களை டிவைன் வேர்ல்ட் குழு சார்பாக நாங்களும் வணங்கி போற்றி மகிழ்கிறோம். அவையோர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சாவித்திரியின் சாரத்தை அழகு தமிழில் மூவிரு நூல்களாக வழங்கிய ஆனந்தி அம்மாவிற்கு எங்களின் சிறிய வாழ்த்துரை. பாரத பூமியில் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்டது தமிழ்மண். அத்தமிழ் திருநாட்டில் அன்னை பராசக்தியின் அருளால் அவதரித்த எங்கள் இனிய ஆசானே, அருட்சுடரே, சுந்தரத் தமிழில் சீர்மிகு சொற்கள் கொண்டு அகண்டத்தின் ஆழத்தை, அருளின் அழைப்பை, அமைதியின் அற்புதத்தை, அன்பின் ஆற்றலை, ஆனந்தத்தின் அரவணைப்பை, இனிமையின் இசைவை, உவகையின் ஊற்றை, கருணையின் களிப்பை, சத்தியத்தின் சங்கல்பத்தை, சாவித்திரியின் சாரத்தை மந்திர திறவுகோலாய் எங்களுக்கு அளித்த அன்பு தேவதைக்கு எங்களின் மனம் கனிந்த வாழ்த்துக்கள். 1000 கோடி நன்றிகள். அழியாத வரங்களை பரிசளித்த அன்னை சாவித்திரியின் சரித்திரத்தை சுவைமிகு செந்தமிழில் எளிய நடையில் ஆன்றோர் சான்றுரைக்க, பாரோர் புகழுரைக்க, பாமரனும் படித்துணர சீரிய சொல்லெடுத்து செம்மைப்படுத்தி செந்நெறி உரையாக்கிய எங்கள் ஆனந்தத்தின் மறு உருவமே, உங்களை வாழ்த்த வயதில்லை எங்களுக்கு. சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். ஸ்ரீ அன்னை பகவானின் திருவடிகளில் எங்கள் நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். மானுட வாழ்வில் அல்லலுற்றோம், மாற்றம் தேடி அலைந்தோம், விடியலை நோக்கி விழைந்தோம். ஒரு நாள் ஆலமரத்தின் நிழல் ஒன்றில் அடைக்கலம் புகுந்தோம். கருணை காற்றை கரம் பிடித்தோம். வேர்களாய் ஊன்றினோம், விழுதுகளாய் வளர்ந்தோம், விருட்சங்களாய் மாறினோம், கிளைகளாய் பரவினோம், தளிர்களாய் தழைத்தோம், பறவைகளாய் சிறகடித்தோம், சுகங்களாய் சுவாசித்தோம், மலர்களாய் மலர்ந்து கனிகளாய் கனிந்து துணை கொண்டு அன்னை சாவித்திரியின் திருவடியில் சரண் புகுந்தோம். அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தாமே வந்து எய்தும் பராபரமே. கலைமகள் பணி செய்ய கருவாகி உயிராகி உருவாகி எங்கள் பொருட்டு நீர் கலர் நிலங்களை உழுதீர், கலைகளை நீக்கினீர், நன்னீரை ஊற்றினீர், விதைகளை விருட்சமாக்கினீர், கற்களை சிலைகளாய் செதுக்கினீர், அன்பை அள்ளி அள்ளி வழங்கினீர். அகண்டத்தின் ஆழம் காண இன்பத்தின் இனிமையை தேட உள்முகப் பாதையை காட்டினீர். வாழ்வின் மாற்றத்திற்கு ஏற்றமாயிருந்தீர். எங்கள் வாழ்வின் மாற்றத்திற்கு நீர் ஏற்றமாயிருந்தீர். நாங்கள் வானுயர வைர வரிகளை வரிசைப்படுத்தினீர். துளி துளியாய் பெருமழையாய் பேரின்பத்தை பரிசளித்தீர். மானுடம் வாழ மந்திரச் சொற்களை அள்ளி கொடுத்தீர். என்றும் உந்தன் வாழ்வில் பாசமிகு இந்த பாசமிகு அன்பு மலர்கள் மலரட்டும், அரும்பணி சீராய் தொடரட்டும், ஆன்றோர் உம்மை வாழ்த்தட்டும், ஆனந்த காற்று வீசட்டும், இன்ப வெள்ளம் பொங்கி பாயட்டும், இனிமை இசை பாடட்டும், ஈடில்லா அமைதி நிலவட்டும், உள்ளம் உவகையில் பொங்கட்டும், ஊரே உம்மை போற்றட்டும், எதிலும் திறன் வெல்லட்டும், ஏற்றம் வாழ்வில் பெருகட்டும், ஐம்பூதங்கள் ஆற தழுவட்டும், 9 கோள்கள் நலனை காக்கட்டும், ஓங்கி புகழ் வளரட்டும், ஔடதமாய் வாழ்வு தழைக்கட்டும், இப்பொன்னால் என்றும் நிலைக்கட்டும், உம்மை அத்துணை தெய்வங்களும் ஆசீர்வதிக்கட்டும், உலகின் எல்லா சித்திகளும் உந்தன் வசமாகட்டும் என்று இந்நன்னாளில் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.